உங்களுக்கு இங்கே எமது இந்த விசேஷ அதிதிகளை வருக என வரவேற்பதோடு அடுத்ததாக எமது புத்தள மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் புத்தள மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகிய எம்ஜே பைசன் அவர்களை தேர்ந்து நாம் வரவேற்பதோடு அடுத்ததாக எமது 11ஆம் தர மாணவர்களை நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். எனவே எல்லோரும் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துமாறுகளை அன்பாக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கிறது. ஒரு கட்டடத்தை கட்டுவது, அந்த கட்டடத்தை திறந்து வைப்பது என்பது இந்த அரசியல் வாழ்க்கையிலே பல வைபவங்களிலே கலந்து கொண்டாலும் இந்த கட்டடத்தை இன்று திறந்து வைப்பதிலே அல்ஹம்துலில்லாஹ் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அதற்காக அதிபர் உட்பட பழைய கல்வி பணிமனை, ஏசிஎம்சி, இந்த நாகவெல்ல கிளையினர், இபிஐஓ உட்பட யாரெல்லாம் இதற்காக உழைத்தீர்களோ உங்களுக்கு முதலிலே எனது நன்றியை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அரசியல் சூழலை பற்றி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் அவர்கள் அவருடைய அரசாங்கத்தை பற்றி இங்கு பேசிக்கின்றார். பிரதேச தவிசாளர் தான் ஒரு சுயாதீன உறுப்பினராக 2 பேரோடு வந்து தவிசாளராக நான் வந்து இந்த பிரதேச சபையை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்று அவரும் பேசிவிட்டு சென்றார். எனவே 2 பேரும் 2 கட்சிகளை சார்ந்தவர்கள். ஒருவர் இந்த நாட்டுடைய ஆளுங்கட்சியை சார்ந்தவர், ஒருவர் இந்த பிரதேசத்துடைய ஆட்சியை தலைமை தாங்கி செல்லுகிற இன்னொரு கட்சிக்காரர். மூணாவதாக அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற நான். எனவே 3 கட்சிகள் இங்கே இந்த வைபவத்திலே கலந்து பேசிவிட்டு 2 பேர் சென்று விட்டார்கள். நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னார் பெற்றோர்களையும் விழித்துக் கொள்ளணும். பெற்றோர்களையும் இந்த இடத்திலே கௌரவமாக நான் விழித்துக் கொள்கின்றேன். எனவே அரசியலுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய உதவியினால் நிறைய பணிகளை ஆற்றியிருக்கிறோம். 3 லட்சம் மக்கள் மணிஃபார்மிலே வந்து குடியேறி அகதிகளாக அல்லல்பட்ட பொழுது, அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது, முதலிலே கண்ணிவடி அகற்ற வேண்டும், தொட்டில் அமைக்க வேண்டும், தண்ணீர் கிணறுகளை துப்புரவு செய்ய வேண்டும், அதே போல குடிப்பதற்கான தண்ணீரை ஏற்பாடு செய்ய வேண்டும், அதே போல பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று வந்த பொழுது, முல்லைத்தீவிலோ கிளிநொச்சியிலே மடுவிலோ அல்லது மாந்தையில் இன்னொரு பகுதிகளிலே ஒரு பாடசாலையும் கட்டிடங்களாக இருக்கிறது. எல்லாமே இடிந்து இப்பொழுது காசா தெரிவது போலதான் எல்லாமே அழிந்து கிடந்தது. இந்திய அரசாங்கத்தோடு அன்று நான் பேசி ஒரே நாளிலே 200 கட்டிடங்களை டெம்பரரியாக புனரமைத்து இருந்த இடத்தில் இருந்த அந்த பாடசாலைகளை மீள அமைப்பதற்கான ஏற்பாடுகளை அன்று செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த அரசியல் அதிகாரத்தினால் கிடைத்தது. ஒரு சில மாதங்களிலே 200 கட்டிடங்களை புனரமைத்து அந்த மாணவர்கள் தமிழ் சமூகத்துடைய அந்த பிள்ளைகளுடைய கல்வியை, அவர்களுடைய ஆரம்பத்தை செய்வதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு அந்த அமைச்சராக இருந்த பொழுது கிடைத்தது. அதே போலதான் நமது மக்கள் மீளச் சென்ற பொழுது 2009க்கு பிறகு அதிகமான பாடசாலைகள் அழிந்திருந்தது. இருந்த இடம் தெரியாமல் இருந்தது. சில ஊர்களுடைய பெயர் நாலாங்கட்டையில் இருந்து அதாவது முருங்கனிலிருந்து சிலாவத்துறை சொல்லுகின்ற பொழுது அந்த நாலாங்கட்டை அந்த அருவியாறு பாலத்திலிருந்து சிலாவத்துறை வரை
வெறும் 2 பக்கமும் காடுகள் தான் இருந்தது. 2 ஊர்கள், நிறைய ஊர்கள், அது வேப்பங்குளம், பொக்கேரி, அதே போல புதுவெளி, கூழாங்குளம், ஆத்திக்குடிப்பு என்று அந்த பாதைகள், முன்னர் இருந்த பாதைகள் கூட அழிந்திருந்தது. எனவே அவற்றையெல்லாம் புனரமைத்து அந்த பாடசாலைகளை சைபரிலிருந்து கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை அந்த காலத்தில் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் பல 100 கட்டடங்கள் கட்டப்பட்டு, பல மாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு அந்த பாடசாலைகள் எல்லாம் இன்று ஹயாத்தாக்கப்பட்டு அந்த பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் இவ்வாறான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏசிஎம்சி இந்த ஒரு கிளையும் இபிஐஓ வந்து இங்கு ஒரு பெரிய கட்டடம் தான் வேண்டும், 1 மாடி 2 மாடி அல்ல 3 மாடி கட்டடம் வேண்டும் என்று சொன்ன பொழுது இவ்வாறான ஒரு டிசைனை புதிதாக ஆரம்பித்து, அதாவது அமைத்து, எங்களுடைய இன்ஜினியர் யாசின் அவர்களும் நானும் இது எவ்வாறு செய்வது என்று அவசரமாக கட்ட வேண்டும், ஆனால் ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் ஊடாக செய்வோம், எதிர்காலத்திலே இந்த வேலைகளை இதே போல இன்னும் நாடு முழுக்க செய்யலாம் என்ற ஒரு ஆசையோடு தொடங்கினோம். கெட்ட நேரத்துக்கு சஹரானுடைய குண்டு வெடிப்பு, அதன் பிறகு சஹரான் குண்டு வைத்த நாளிலிருந்து எமது நிம்மதி பறிபோனது. உங்களுக்கு தெரியும், அந்த குண்டோடு என்னையும் கனெக்ட் பண்ணி கடைசியிலே சிறையிலே கொண்டு அடைக்கும் வரை அந்த எதிர்த்தரப்பினர் நிம்மதியாக தூங்கவில்லை. இப்பொழுது அதனுடைய பாதை வேறு திசையிலே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யார் என்னை கொண்டு போய் அடைத்தார்களோ, யார் என்னை குற்றம் சாட்டினார்களோ, எனக்காக பாராளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தார்களோ, இன்று அவர்களின் பால் இந்த குற்றம், அவர்கள் தான் இதன் பின்னால் இருந்தார்கள் என்று தலைகீழாக அந்த சம்பவம் தற்பொழுது மாறிக்கொண்டிருப்பதை ஊடகங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த செயல்கள் தான் இந்த கட்டிடம் பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இது இன்னும் 5 வருடங்களுக்கு முன்னர் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்திருக்க முடியும். என்றாலும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் போன பொழுது இந்த கட்டிடத்திற்கான பணத்தை போய் கோட்டாபே ஜனாதிபதியாக வந்த பொழுது கேட்க முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய முழு நேரமும் அவர்களுடைய ஆட்சியில் அந்த காலத்திலே எப்படி என்னை பழி வாங்குவது, எப்படி இந்த அரசியல் இருந்து ஓரங்கட்டுவது, எப்படி சிறையிலே அடைப்பது, எவ்வளவு காலம் அடைப்பது, இவரை வைத்து அடுத்த தேர்தலிலே நாங்கள் வெல்ல வேண்டும். ஒரு தேர்தலிலே பிரபாகரனை வைத்து வென்றார்கள், அடுத்த தேர்தலிலே இவர்தான் இந்த சூத்திரதாரி, இவர் அடைக்கப்பட்டது எங்களால் தான் என்று காட்டி அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே, அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்பதற்கான சதிகளை செய்த பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒரு அரகர ஒரு ஏற்பாடு, கடைசியாக இருந்த இடம் தெரியாமல் நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அதன் பிறகு எங்களுடைய தம்பி ரிஜாத் சொன்னது போல இந்த கட்டடம் சம்பந்தமாக பல வகையான கதைகள், என்னுடைய அந்த பரிதாபகரமான நிலையை விட இந்த கட்டடம் அரைகுறையாக கிடைக்கின்ற பொழுது இதை கட்டவில்லை இது என்று பல வகையான ஒவ்வொரு வகையான குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொரு வகையான கதைகளும் வந்த பொழுது அந்த எங்களுடைய இபிஐஓ அதே போல ஏசிஎம்சி கிளையும் என்னை வந்து கொழும்பிலே சந்தித்து நாங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்திருக்கிறோம், 80 லட்சம் 75 லட்சம் செலவழித்து நாங்கள் கொஞ்சத்தை செய்யவா என்று கேட்டார். நான் அவர் சொன்னது போல இது உங்களுடைய பணமா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார். ஏன் நான் அதை அவர்கள் செய்யும் பொழுது நான் விரும்பவில்லை என்றால், அரசாங்கம் கட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டடத்துக்குள்ளே கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து நாங்கள் வெளியாட்கள் கட்டிய பிறகு அதை மீள அரசாங்கத்திடத்திலே பணத்தை பெறுவது கடினமான விஷயம். அதனால் நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கள், டிசம்பர் வரை தாருங்கள் என்று நான் நினைக்கின்றேன். நவம்பரிலே நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த கட்டடத்துடைய முழு எஸ்டிமேட்டையும் செய்து அதற்கான நிதி 5 கோடி ரூபாய் அன்று எதிர்கட்சியில் இருந்த பொழுது அரசாங்கத்தை பிடித்து அதன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தில் சமன் ஏக்கநாயக் என்கின்ற செயலாளரை சந்தித்து என்னுடைய தாற்பயத்தை, என்னுடைய உண்மையை, என்னுடைய தேவையை சொல்லி அந்த பணத்தை பெற்று அல்ஹம்துலில்லாஹ் கட்டி முடித்தோம். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, இவ்வாறு பல சவால்கள் மிகுந்த இந்த காலத்திலே தான் இந்த கட்டிடம் இன்று உங்களுக்கு கையளிக்கப்படுகிறது. அதே போலதான் இந்த காலம் உங்களுக்கு தெரியும், ஒரு புதிய ஒரு அரசாங்கம்
ஒரு வித்தியாசமான அரசாங்கம் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டு தரப்பு தான் ஆட்சி செய்தார்கள். இது ஒரு மூன்றாவது தரப்பட்ட கையிலே இந்த அரசாங்கம் என்று மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களினூடாகவும் இந்த பாடசாலைக்கு பெறக்கூடிய விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அவர்கள் சார்ந்தவர்களை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். எம்மை பொறுத்த வரையிலே கல்வி செல்வம் என்பது அளிக்க முடியாத ஒரு செல்வம். நாம் இடம்பெயர்ந்து வருகின்ற பொழுது பெருந்தையோடு வந்தவர்கள் தான். உங்களுடைய தம்பி நிஜா சொன்னது போல இந்த பாடசாலை மட்டுமல்ல, எல்லா பாடசாலைகளும் இங்கு ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது பொட்டில்களிலே தான் நாம் ஆரம்பித்தோம். கதிரைகள் இருக்கவில்லை, மேசைகள் இருக்கவில்லை, கரும்பலகை இல்லை. இவ்வாறு பல சவால் மிகுந்ததாக மாலை நேர பாடசாலை, காலை நேர பாடசாலை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் இல்லாமல் பல நாட்கள் பாடசாலைகள் மூடப்பட்ட நிலை, ஆர்ப்பாட்டங்கள் நடந்த நிலை என்று பல ஒரு சவால் மிகுந்த காலமாகத்தான் கடந்த 3 தசாப்தங்கள் எம்மை சேர்ந்தது. அந்த வகையிலே இந்த ஊரை உருவாக்குவதிலே என்னுடைய மர்ஹூம் நூர்தீன் மசூர் அவர்கள் பெரிய தியாகம் செய்திருக்கிறார். இந்த பாடசாலை உருவாக்குகின்ற விஷயத்திலே, இந்த ஊருடைய உருவாக்கத்திலே அவருடைய தியாகம், அவர் மறைந்தாலும் நிச்சயமாக அவரது கபருக்கு அந்த நன்மைகள் போய் சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் அரசியலிலே, அதாவது அந்த தேர்தலிலே தோல்வியடைந்த பிறகு நம்முடைய உனைசுடைய தந்தை மஜித் சேரும் இன்னும் ஒரு சிலர் பரக்கத்துல்லா சேருடைய ஒரு சிலர் என்னை வந்து சந்தித்த பொழுது இங்குள்ள பாடசாலையிலே ஆசிரியர் பிரச்சனை இருக்கிறது, எமது பிள்ளைகளுக்கும் ஒரு சிலருக்கு ஆசிரியர் நியமனம் தேவை என்று வந்த பொழுது நான் அந்த அவர்களுடைய லிஸ்டை எடுத்துவிட்டு மசூர் ராஜியாருக்கு நான் போல் எடுத்தேன். அவர் சொன்னார், ரிஷாட், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்கள், செய்யுங்கள், தேவை என்றால் ஊரிலே போய் அந்த பாடசாலையிலே வைக்க வேண்டும் என்றாலும் கொடுங்கள் என்று எனக்கு சொன்னார். அன்றைய அந்த காலம் அரசியலிலே நாங்கள் 2 பேரும் 2 துருவங்கள் போல பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட ஒரு காலம், 2 அணியும் வேறு அணிகள் போல பார்க்கப்பட்ட ஒரு காலம். என்றாலும் அவ்வாறான ஒரு உறவு அவரோடு அரசியலிலே நாங்கள் வேறு துருவங்களாக இருந்தாலும் இருந்தது. அதே போல அவர் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே என்னை கண்டு என்னை அதாவது அவருடைய தலைவரோடு பாராளுமன்றத்திலே ஏதோ பேசிக் கொண்டிருந்து விட்டு வருகின்ற பொழுது என்னோடு வந்து என்னை அழைத்து உங்களுடைய ஏசிஎம்சி கட்சியை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதுதான் என்னோடு அவர் கடைசியாக கதைத்த கதை. அதுக்கு முன்னர் அவர்களுக்கு இடையிலே என்ன கலந்துரையாடல் நடந்ததோ என்று தெரியாது. அந்த கலந்துரையாடல் முடிய வருகின்ற பொழுது என்னை பார்த்து சொல்லிவிட்டு சென்றார். எனவே ஒரு சில நியமனங்களை நான் வழங்கிய பொழுது அந்த நியமனங்கள் அந்த காலத்திலே பேசுபொருளாக அன்றிருந்த தமிழ் அரசியல் தலைமைகள் அங்கு கேள்வி கேட்ட பொழுது அந்த நேரத்திலே அவர் நாங்கள் 2 பேரும் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அமைதி காத்து அந்த இடத்திலே நான் செய்த அந்த செயலை பிழையென்று சுட்டிக்காட்ட வந்தவர்கள் அந்த இடத்திலே வெற்றி பெறாமல் இருப்பதற்காக அந்த இடத்திலே அவர் அமைதி காத்து அந்த கௌரவமாக நடந்து கொண்டார். இது இவ்வாறான நல்ல தொடர்பு எங்களுக்கு இடையிலே இருந்தது. அரசியலிலே ஆளுக்கு ஒரு பாதையிலே நாங்கள் சென்றோம். என்றாலும் இவ்வாறான நல்ல பணிகள் இன்று அந்த 500 ஆசிரியர்களை அன்று நாங்கள் வழங்கியதனுடைய தாக்கம் நான் கண்ணால் கண்டேன். எமது மக்கள் மீள்குடியேறிய பிறகு அந்த பாடசாலைகளிலே ஆசிரியர்களும் இல்லை, அதிபர்களும் இல்லாத பொழுது நாங்கள் வழங்கிய அந்த ஆசிரியர்கள் தான் அதிபர்களாக, பதில் அதிபர்களாக, ஆசிரியர்களாக இருந்து அந்த பிரதேசத்திலே மீள கல்வியுடைய ஒரு புரட்சி வருவதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தார். எனவே இந்த அரசியல் பயணம் எல்லா துறையிலும் எமக்கான பணிகளை செய்வதற்கு எம்மை ஊன்றிருக்கிறது. அதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நாடு முழுக்க இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். எதிர்கட்சியில் இருந்தாலும் எங்களால் பெரிய அபிவிருத்திகளை இப்பொழுது செய்ய முடியாவிட்டாலும் அபிவிருத்திகளை இந்த அரசு செய்கின்ற விஷயங்களுக்கு நாங்கள் எந்த தடங்களையும் செய்கின்றவர்கள் அல்ல. அதே போல நாங்களும் எங்களது கட்சி எதையாவது செய்ய வேண்டும் என்று இந்த வருடம் மூலவழியிலே 9 எடுத்த மாணவர்களை, அதே போல 7 வழியிலே 3 எடுத்த மாணவ செல்வங்களை நாடளாவிய ரீதியிலே
கௌரவப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய கட்சி கல்வி பிரிவு எங்களுடைய ஹுசைபத் அவர்களுடைய ஊரை சேர்ந்த டாக்டர் ஹில்மி மொய்தீன் பாபா தான் அதற்கான பணிப்பாளர். அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். இன்று நான் என்னுடைய போனை பார்க்கின்ற பொழுதும் ஒரு விஓஜி, அதே போல ஒரு டாக்டர், அதே போல யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் எனக்கு அப்ரிசியேட் பண்ணி அனுப்பியிருந்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளும் இவ்வாறு உங்களுடைய அந்த கௌரவங்களை பெற்றார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷனாக, பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவமாக, அதே போல எதிர்கால பிள்ளைகளும் நாங்களும் அந்த கௌரவத்தை பெற வேண்டும், நமது பெற்றோர்களை மேடையிலே கௌரவப்படுத்த வேண்டும் என்று உணர்த்துவதற்கான ஒரு செயலாக பார்க்கிறோம் என்று எனக்கு ஒரு சில மெசேஜ்கள் வந்திருந்தது. எனவே அவ்வாறான நல்ல பணிகளை எங்கிருந்தாலும் நாம், அது அரசியல் எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அல்லது அரசியலில் இல்லாமல் போகலாம், நாங்கள் அவ்வாறான நல்ல விடயங்களை செய்கின்றவர்களாக நாம் எம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒன்றை நான் சொல்ல முடியும், இந்த அரசியல் பயணத்திலே நாங்கள் செய்கின்ற நல்ல பணிகளுடைய நன்மைகள் நிச்சயமாக யாரெல்லாம் உதவியாளர்களாக எங்களுக்கு இருந்தீர்களோ, இருக்கிறீர்களோ, அல்லது உதவி செய்கிறீர்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக இந்த கட்டடமாக இருக்கலாம் அல்லது செய்கின்ற எல்லா நல்ல பணிகளுடைய நன்மைகளும் இன்ஷா அல்லாஹ்வுடைய பங்கு உங்களையும் வந்து சாரும். இந்த எத்தனை பேர் கபரிலே இருக்கிறார்கள், அவர்களையும் போய் சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது என்று கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் எம்மால் முடிந்த நல்ல பணிகளை எதிர்காலத்திலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாடசாலைக்கும் எங்களால் முடிந்தது இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய நஜிமி சேவைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். அவரும் என்ன இருக்கிறவங்க இல்லை, அவருக்கு நிலைமை தெரியாது. இங்க நான் இருக்கிற யாராவது ஒருத்தர் அதிக சொன்ன உடனே இருந்து எனக்கு போல் எடுப்பார். சரி, இது நடக்குமா நடக்காதா? பெரிய கஷ்டமா இருக்கு சார், இங்க இருக்கிறது எனக்கு எப்படியாவது முடிச்சு தருதுன்னு சொல்லுவார். எனவே அதே போல நிறைய பேர் நான் ஒருவராக சொல்ல விரும்பவில்லை, நிறைய பேருடைய தியாகம் நான் இருக்கிறது. எல்லோருக்கும் அல்லாஹ்வுக்குரிய கூலியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி சென்றார்கள். உண்மையில் அரசியலில் நாங்கள் இரண்டு துருவங்களாக இருந்தாலும் சேவையில் ஒன்றிணைந்தோம் என்ற அந்த கருத்தை இங்கே சொல்வதில் பார்க்கத்தக்கது. எனவே அவருக்கு நாங்கள் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கசிதாவை தருவதற்காக தரம் 8 மாணவர் குழுவை மேடைக்கு. மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்தாது, இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார். எங்களோட முன்னாள் அமைச்சர் அவர்களும் விடுத்து பேசினார். இங்கு முன்னுக்கு இருக்கின்ற அன்போசாரிகள் எங்களோட மாநில உறுப்பினர் தாய்ச்சமன் அவருக்கும் தெரியும். இந்த விழாவை நடத்துவதற்கு காலை 8 மணிக்கு பேக்க தூக்குறோம், 12 மணிக்கு அந்த பேக்கோட முடிவார். அவருக்கு பின்னால் நானும் தெரியும், எங்களோட கோட்டை கல்விப்பளிப்பாளர்களுக்கும் தெரியும். அங்க எத்தனை சிரமத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். எங்களோட அமைச்சருக்கு, முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பிரமாண்டமான ஒரு விழா ஏற்பாடு செய்யத்தான் இருந்தோம். ஆனால் தற்போதைய அரசியல் சட்டத்தின்படி, அரசாங்க சட்டத்தின்படி சில வரையறை மிகவும் ஒரு அபிப்பிராயத்தை, அதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நினைவுறுந்தவனாக எமது அழைப்பை ஏற்று வருகின்றுள்ள முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கு எனது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், எமது ஊர் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்காலத்தில் இதைவிட சிறப்பான சேவைகள் எமது ஊருக்கும் பாடசாலைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவருடைய வருகைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல உங்கள் நன்றி கூறப்படும் அனைத்து விடயங்களும் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள் சார்பான நன்றியதாகவே இருக்கும். அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று வருகின்ற புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும்
அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் சகோதரர் பைசல் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அதே போல எமது வளையத்தின் எமக்கு பொறுப்பான வளைய கணிப்பெடுப்பாளர் எமக்கு எத்தனையோ வகையில் அவர் நிறைய தராவிட்டாலும் எத்தனையோ வகையிலே அவர் எங்களுக்கு பல ஆலோசனைகளை கூறி இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்கு பல வழிகளில் உதவி செய்தார் எமது வளைய கணிப்பெடுப்பாளர் பிரசாத் சேர் அவர்களுக்கும் வருகை தராதால் அவருக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே தருணத்தில் எமது பிரதேச கோட்ட கல்விப்படிப்பாளர் நௌசா சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அதே போல இங்கு வருகை தந்த புத்தளம் பிரதேச சபை தலைவர் சஞ்சீவ அவர்களுக்கும் வடமேல் மாகாண முன்னாள் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் தாஹிர் அவர்களுக்கும் பொறியியலாளர் தேவா விதானகே அவர்களுக்கும் புத்தள பிரதேச சபை உறுப்பினர் ஷாஹின் பிஷா அவர்களுக்கும் புத்தள பிரதேச சபை முன்னாள் உறுப்பினரும் இபிஐஓ உறுப்பினருமான ரிஜாஜ் அவர்களுக்கும் இபிஓ சார்பாக வரவேற்றுள்ள தஸ்லீம் ஆசிரியர் அவர்களுக்கும் வர்த்தர் சபாடி அவர்களுக்கும் வடமாகாண பொதுத்தேவை ஆணைக்குழுவின் உறுப்பினரும் எமது ஊரின் மூத்த ஆலோசகருமான நாசர் அவர்களுக்கும் எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த புத்தளம் ஆசிரியர் வளாக முன்னாள் பயிற்சியாளர் நவாசர் அவர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர் ஆலோசகர் நிஜாம் சார் அவர்களுக்கும் தற்போதைய ஆசிரியர் ஆலோசகர்களுக்கும் பள்ளி இரண்டு பள்ளிகளின் நிர்வாகிகளுக்கும் ஓய்வு பெற்ற அதிபர்கள் எமது அழைப்பை ஏற்று வருகின்ற அயல் பாடசாலைகளின் அதிபர்கள் நலன் விரும்பிகள் எமக்கு பல வகையிலும் உதவி செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இவ்வினிய வேளையில் நன்றிகளை தெரிந்து கொள்வதுடன் யாரும் விடுபட்டிருந்தால் அவர்களும் இந்த விடுபட்டிருந்து மன்னித்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் இந்த விழா சிறப்புற நடந்தமைக்காக அனைவருக்கும் எமது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர்கள் எமது மாணவ செல்வங்கள் சார்பாக மீண்டும் நன்றி அறிவை தெரிந்து கொண்டு முக்கியமான இது வேர்வாத்திய இசை வாத்தியத்தை தந்துதவிய புத்தளம் சென்ட் மேரிஸ் நிர்வாகத்தினருக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறும்.